ஜாஃபரை இறக்கி விட்ட இடத்துலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் நடந்திருப்பேங்க காலையிலேருந்து. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கூட வந்திருக்கலாம் போல். பட் நான் சரி அப்புறமாட்டி லேட்டாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேறு வந்துட்டேன்னா ஸோ சுத்தமாக நடக்க முடியல. அப்படி காலையிலே தலை தான் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு ஒரு இடம். அது என்னன்னு தெரில, பஸ் ஸ்டாண்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே உள்ள பஸ் ஸ்டாண்ட்ஸு, டோல்கேட்டு எல்லாமே சரி கேரளாவில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அதெல்லாம் உட்காந்துருந்துட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இதை பார்த்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும் அதுக்கு முன்னாடி இங்கே எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிறேன் எம்பத்தூர் நடக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து லிஃப்ட் கிடச்சிச்சு. இவர் இந்த அண்ணா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லலை, நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருன்னு தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாவே அந்த அண்ணாவே வந்து நிப்பாட்டிட்டு பார்த்துட்டு என்ன ப்ரோ என்ன எப்படி இருக்கீங்க, என்ன போயிட்டுருக்கீங்க என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்து எங்கே பிளானு எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்டுகிட்டே வந்து அதுக்கப்புறம் அவர் லெஃப்ட்டு கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் வந்துட்டு இறக்கி விட்டாங்க. இந்த கார் இருக்குல்ல, இது வந்துட்டு இது என்னன்னு தெரில எனக்கு. குட்டி காரு ஆக்சுவலாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது வந்து ஒரு அண்ணா வந்து கடையிலேருந்து நடந்து வந்து அவராக வந்தார். வந்துட்டு இதுவும் 2 சாக்லேட்டும் கையில் கொடுத்துட்டு அவராக அந்த கடைக்குள்ளே போயிட்டார். ஸோ நானே ரொம்ப டயர்டாக நடந்து வந்ததுனால அவர்கிட்ட எதுவும் பெருசாக பேசலை. அவர் கொடுத்தாரு, நான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கும், அது என்னன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருந்துச்சு. சரி தண்ணி ரொம்ப இதாக இருக்கும். ஸோ போய் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி சர்ச்சுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே அங்கே அந்த குடிலாம் சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க கிறிஸ்மஸுக்கு. அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தேன். ஸோ இந்த சைடு இந்த இடம் கரெக்டாக இங்கேருந்து பார்த்தா நிறையா சிற்பமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த இடம் இங்கே நான் வந்து கரெக்டாக நம்ம சேவக்காடு குருவாயூர். ஸோ இதுக்கு இடையில தான் இந்த இடம் இருக்குது. நிறையா சூப்பராக சிற்பங்கள்லாம் செம்மையாக செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசிக்குதேன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா ஹோட்டல் எதுவும் செட் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து வடை மட்டும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வடை சாப்பிட்டேன். அதுக்கு வந்து காரமாக ஏதோ சட்னி மாதிரி வச்சுருந்தாங்க. கேரளா சைடு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பட் நல்லா இருக்குது, இது யூனிக்காக இருக்குது. அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சேவக்காடே வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு சேவக்காடு பீச் முடிஞ்சால் போகணும். போயிட்டு ஏன்னா அங்கேருந்து என்ஹெச் ஹைவேஸை பிடிச்சிட்டோன்னா அப்படியே நம்ம நேராக வந்து திருச்சூர்ன்ற பாருங்க, மறுபடியும் திருச்சூர்னு சுற்றி திருச்சூர்னே வருதுங்க எனக்கு. அங்கேருந்து கொச்சின்னு திருவனந்தபுரம் அப்படியே வந்து நம்ம ட்ரிப்பை முடிச்சிடலாம். ஸோ பார்க்கலாம். ஆனால் நடந்தே பார்த்தீங்கன்னா நீ ஃபுல்லாக வந்து சேவக்காடு வர வந்துட்டேன். கிட்டத்தட்ட பெருசாக ஒன்றும் நீ லிஃப்ட் கிடைக்கல. 20 கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு என்ன எங்கே ஸ்டே பண்ணுறது எதுவுமே தெரியலங்க. சாப்பிடாமல் வடை இந்த மாதிரி ஜூஸ் இது மாதிரி சாப்பிடுவோம், ரொம்ப மயக்கமாக இருக்குது. ஸோ அதனால் போயிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டு டென்ட்டு போட இடத்த பார்க்கணும். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னென்னு.